guys, welcome back to our channel Trial and Success. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப எதிர்பார்க்குற டக் லைஃப் வந்து ஜூன் 5th வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்தோட எல்லா பாட்டுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபுல் ஜூக் பாக்ஸா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து மியூசிக் யார் போட்டிருக்காருன்னா நம்ம அப்கோர்ஸ் மணிரத்னம் நம்பர்னா அது ஏஆர் ரஹ்மான் டிஃபால்ட்டரா. எனக்கு இப்படி இருந்துன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஜூக் பாக்ஸா வந்து ஒரு பெரிய படத்துக்கு ஒரு நிறைய செட் ஆஃப் சாங்ஸ் வந்து இந்த படம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பெரிய படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்ஸ் வந்து 1-2 வச்சுட்டு எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சிச்சுவேஷனல் ட்ராக்ஸ் அப்படி தான் வச்சிருந்தாங்க. பட் எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜூக் பாக்ஸா ஒரு 9 சாங்ஸ் அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் 4 minutes கிட்ட எல்லாமே வந்து சாங் வந்து 1 to 2 minutes இருந்தது மாதிரி நான் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு பெரிய படத்துல வந்து டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிங்கர்ஸ் இருக்காங்க. அதுவும் ஒரு நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம இதுக்கு முன்னாடி மியூசிக் பேஸ்ல பேசியிருப்போம். சிங்கர்ஸ் வெரைட்டிஸ் நம்ம யூஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு கிளாசிக் ஆல்பம் பரிசுல நல்லா பாடின சிங்கர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் வந்து வைரமுத்து இல்லாம ஒரு ஆல்பம் அதுவும் பார்க்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா கார்த்திக் நேதாவை வந்து ரஹ்மான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அவர் ஒரு நல்ல டேலண்டட் லிரிசிஸ்ட் வந்து கார்த்திக் நேதா ஒருத்தர் இருக்காரு. லைக் லைஃப் ஆஃப் ராம் அவரை வந்து ரஹ்மான் போல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அதுவும் மணிரத்னம் படத்துல யூஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். இவ்வளோ ஸ்பாட்லைட் குள்ள வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு ஆல்பமா இருக்கு. அந்த ஆல்பத்தை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம கார்த்திக் நேதா பற்றியும் பேசியாச்சு, அந்த இதெல்லாம் பேசியாச்சு. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை முடிச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திக் நேதா தாண்டி இதில் இன்னும் 2 லிரிக்ஸ் ரைட்டர் இருக்காங்க. 3 லிரிக்ஸ் ரைட்டர் கூட சொல்லலாம். ஒருத்தர் வந்து சிவா ஆனந்த், அவருமே எழுதியிருக்காரு. இவர் வந்து யாருன்னா நம்ம மெட்ராஸ் டாக்கீஸோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். ரொம்ப காலமா வந்து டிராவல் பண்ற ஒரு ஆள். பால் டப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு ஏஆர் ரஹ்மான் எழுதியிருக்காரு. ஆமா, அவரு எழுதியிருக்காரு. ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு சாங் இருக்கு. அது என்ன சாங்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆல்பத்துல எதை பார்க்க போறோம்னா முட்டமலை. இந்த பாட்டை யார் பாடியிருக்கானா தி பாடியிருக்காங்க. சிவானந்த் எழுதியிருக்காரு. நம்ம அப்கோர்ஸ் வந்து ஹம்மிங்ல வந்து அங்கங்க ரஹ்மான் ஹம் மட்டும் பண்ணிட்டு போறாரு. அது நம்ம ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்நாடிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நடுவுல. ஆல்சோ வந்து இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டினா இந்த ஆடியோ லான்ச்ல வந்து சின்மை பாடியிருந்தாங்க. அது ஆக்சுவலி வந்து இப்போ நான் கூட செக் பண்ணும்போது இன்ஸ்டால வந்து சிங்கர் ஸ்ரீனிவாஸ் வந்து அந்த சாங்கை வந்து என்னதான் டீப்பா இருந்தாலும் அங்க சிங்கர் சின்மை பாடினதா ரொம்ப பெருசா பேசியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சின்மையோட இம்பாக்ட் அந்த சாங்குக்கு இருந்தது. பட் நெவர்தலெஸ் டியும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து புதுசா இருந்தது அந்த சாங். ஏன்னா யூஸ்வலி வந்து இந்த மாதிரி சாங்ஸ் சின்மை வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஈஸியா. எப்படி ஃபீல் இருக்குன்னா சின்மைக்கு டோட்டலா கான்ட்ராஸ்டான வாய்ஸ், வேற டைமென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும் லைக் ஏன்னா தெலுங்கு அண்ட் ஹிந்தியில சின்மை பாடிருக்காங்க. தமிழ்ல ஆடியோ லான்ச்லயும் தமிழ்ல அவங்க தான் பாடியிருக்காங்க. பட் ஒரிஜினல் வெர்ஷன்ல டி பாடிருக்காங்க. டி வந்து ஒரு டோட்டலா டிஃபரெண்ட் ஃபிளேவர் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டியா நான் என்ன பாக்குறேன்னா நானே வருகிறேன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நானே வருகிறேன்ல வந்து நடுவுல அந்த கர்நாடிக்கோட இதெல்லாம் இன்ஃபியூஸ் ஆகும். இதுல வந்து கொஞ்சம் அதிகமாவே இன்ஃபியூஸ் ஆச்சு. எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வந்துரு. எதுனா இதுக்கு முன்னாடி கமல் ஏஆர் ரஹ்மான் காம்போல தெனாலின்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுல வந்து போர்க்களம்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த போர்க்களம் பாட்டுல நடுவில் ஒரு இது யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஃபுல் பாட்டுமே கம்போஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. மேபி அது ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ். அதே மாதிரி அந்த போர்க்களம் சாங் வந்து அந்த அளவுக்கு ரீச்சும் ஆகல. ஆமா, அண்டர்ரேட்டட் சாங் தான். அதை வந்து திருப்பி ஒரு முட்டமலையில ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆல்பம் வந்து சிக்னேச்சர் சாங். எல்லாரும் கேட்கல, நான் பெஸ்ட் சாங் கூட நான் கேட்ட வரைக்கும் எனக்கு பெஸ்டா ஃபீல் பண்ண சாங் அந்த பாட்டு தான். ஓகே, அது என்ன பாட்டுனா 5 வண்ண பூவே. 5 வண்ண பூவே. ஆக்சுவலி அது நிறைய பேர் வந்து ட்ரைலர்ல ஒரு ஸ்டான்ஸ் பாட்டிருப்பாங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா இதுலயே 2 வெர்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 5 வண்ண பூவே ஃபீமேல் வெர்ஷன் பார்ப்போம். இதுல யார் பாடியிருக்காங்கன்னா சாருலதா மணி பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து கார்த்திக் நேதா. லிரிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி டிபிக்கல் கார்த்திக் நேதா ஓட ஸ்டைல் இருந்தது. ஆக்சுவலா தான் கார்த்திக் நேதாவை வந்து இந்த மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் நாமுத்துக்குமார் கூட நிறைய சொல்லி பார்த்திருக்கேன். ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனா இந்த பாட்டை நான் பாக்குறேன். பிகாஸ் அந்த பாட்டோட டைமென்ஷன் எப்படி இருந்ததுன்னா நமக்கு அந்த கடல் படத்துல வந்து சித்திர நிலா பாட்டு ஒன்று, அதனோட ஃபீல் வந்து எனக்கு இந்த பாட்டுல கொடுத்தது. ஆக்சுவலி இது ஃபீல்ன்றதை தவிர
அது காப்பி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லல. ஒரு பாட்டு வந்து நமக்கு இந்த பாட்டு மாதிரி ஃபீல் ஆகி கொடுத்துச்சுன்னா அப்ப அந்த ஃபீல் அந்த பாட்டுல இருக்குன்னு தான் அர்த்தம். அது நமக்கு கடந்துச்சுனாலே அந்த பாட்டு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன கன்வே பண்ண வேணும்ன்றத அந்த பாட்டு வந்து கொடுத்துருச்சுனாலே டைரக்டர் வந்து பெருசா வந்து அந்த அதை எலாபரேட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து ரஹ்மான் கிட்ட இருந்து இந்த பாட்டுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்லணும். ஆக்சுவலி அதனோட ரிப்ரேஸ் வெர்ஷன் வந்து ரஹ்மான் அடுத்தது அதெல்லாம் நான் சொல்லலாம்னா இதோட ரிப்ரேஸ் வெர்ஷன் ஏன்னா நம்ம ஏஆர் ரஹ்மானே பாடியிருக்காரு. அஞ்சு வண்ண பூவே. ஆக்சுவலி வந்து ரிப்ரேஸ் வெர்ஷனுக்கும் நியூ வெர்ஷனுக்குமே ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். இது டோட்டல் ஸ்டார்ட் வரும்போது இது ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அந்த பாட்டுக்குள்ள போச்சு. பட் ரிப்ரேஸ் வெர்ஷன்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட் இருந்தது. அது வந்து லிரிக்ஸுமே மாறி இருக்கு நிறைய இடத்துல. இதுலயுமே கார்த்திக் நேடரா அந்த வருஷனுக்கு இந்த வருஷம் லிரிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே ரிப்ரேஸ் வெர்ஷனா அந்த ஒரிஜினல் வெர்ஷனோட இன்னொரு அதே லிரிக்ஸ் வச்சு வேற இது அப்படியே ஸ்லோவர் வெர்ஷனா இருக்கும், சோகமான வெர்ஷன் சொல்லலாம். இந்த பாட்டு வந்து என்ன பொறுத்த அளவுக்கு சிம்பு அண்ட் கமலுக்கான பாட்டா தான் அவங்க ரெண்டு பாண்டிங்கான பாட்டா தான் இருக்கும். நிறைய பேர் அதை கெஸ் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் இந்த படம் வந்து பேசிக் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன். சோ அந்த ரெட்ரோ படம் சேம் ஸ்டோரி. அதை விட்டுருங்க, அதுக்குள்ளேயே வரீங்க. இப்ப மணி சார் எப்பவுமே எப்படி பண்ணுவாருன்னா வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்க வந்து எய்தர் விஷுவலா சொல்லணும்னு நினைப்பாரு, இல்லைன்னா வந்து சாங்ஸ்ல கொடுக்கணும்னு நினைப்பாரு ஒரு மேக்ஸிமம். ஓகே. சோ இந்த பாட்டு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா கூட நான் எடுத்துக்கிறேன். இது தமிழ் வெர்ஷன்ல பண்ணா ஏஆர் பாடியிருக்காரு. தெலுங்கு அண்ட் ஹிந்தி வெர்ஷன்ல வந்து விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல வாய்ஸ் தான், சாய்ஸ் தான். அதுவுமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட். இவர் பாடினருக்கும் அந்த வெர்ஷனுக்கும் டோட்டலா கான்ட்ராஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செட்ல வந்து என்ன பாட்டுனா நம்ம ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்க யூஸ் பண்ற பாட்டு விண்வெளி நாயகன். விண்வெளி நாயகா விடியல் வீரா. உலக நாயகன் வேணான்னு சொல்லிட்டு இப்ப விண்வெளி நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துலயும். அதுக்கு லிரிக்ஸும் கார்த்திக் நேரா தான். விண்வெளி நாயகன் இதுக்குமே கார்த்திக் நேரா தான் எழுதியிருக்காரு. இதுல யார் பாடியிருக்கான்னு பார்த்தா நம்ம சுத்தியாசனும் ஏஆர் அமீனும் பாடியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் இல்ல, ஒரு சில பேர் வந்து ஏன் அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு வந்து பர்சனலா சுத்தியாசன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க தோணுது. பிகாஸ் ஒரு நல்ல யூனிக் வாய்ஸ் யூனிக் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்க அடியக்குள்ளதை பாட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்களோட வாய்ஸ் ஒரு ஃபிளேவர் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பாட்டுக்கு. எனக்கு அடியக்குள்ளதை பாட்டு கேட்கும்போது அந்த வாய்ஸை தாண்டி வேற வாய்ஸ் யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க யூனிக்கா பண்ணியிருப்பாங்க. மேபி விண்வெளி நாயகா வந்து சில பேருக்கு அது அந்த டீசர்ல வந்த வாய்ஸ் இதுல வராது, மிஸ்ஸிங்கா இருக்கலாம், ஏன்னா கனெக்ட் ஆகாம இருக்கலாம். அது வந்து ஒரு ஆக்சுவலா டீசர்லயும் அவங்க தான் பாடிருக்காங்க, அவங்க ஒரு ஹை பிட்ச்ல பாடிருக்காங்க. இதுல வந்து கொஞ்சம் மாறி பாடின மாதிரி தான் இருக்கு. டீசர்ல பாடினது இல்ல தெரியும், அதுதான் ப்ராப்ளம். இப்ப வந்து சில பேருக்கு வந்து அது பாடினது வேற ஒருத்தவங்க, இது சுத்தியாசன் பாடினதுன்றது அதை கனெக்ட் பண்ணிக்க முடியல. அந்த ரீசன்னால தான் அவங்களால வந்து இதை ஏத்துக்க முடியல. பட் எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு சுத்தியாசன் வாய்ஸ். அதே மாதிரி லைக் எப்படி சொல்றதுன்னா இது ஒரு டிபிக்கல் மாஸ் சாங் மாதிரி தான் இருந்தது. அவருக்கான ஒரு எலிவேஷன் சாங் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆமா, ஏஆர் அமீன் ராப் லைட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட் நம்பர் ராப்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா பாரு. அது நல்லாவே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல பாட்டு தான். அடுத்தது இந்த இதுல வந்து ரொம்ப சர்ப்ரைசிங், எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் பாட்டு வந்து ஓமாரா பால் டப்பா. பால்டப்பா வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். லைக் அந்த மாதிரி ராப் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் இருக்கும், பட் இந்த ஜெனரேஷன் கேட்ட மாதிரி அப்கிரேட் ஆகிட்டாங்க. பால்டப்பாவை யூஸ் பண்ணி ஆக்சுவலி வந்து என்னோட பர்சனல் ஃபீல் வந்து இந்த பாட்டு நல்லா இருந்தது. எனக்கு கொடுத்த ஃபீல் வந்து வேற லெவல் சகோவோட பீட்ஸ் வந்து நிறைய இந்த படத்துக்கு வந்து இது எங்க பிளேஸ் ஆக போகுதுன்னு தான் இப்போ ஒரு கேள்வி. எனக்கு இதை பார்த்தாலே அப்கோர்ஸ் தெரியுது சிம்புக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி இருக்கு. எஸ்டிஆருக்கு இன்ட்ரோ சாங் இல்ல பில்டப் சாங் மாதிரி தான் இருக்கு. இப்போ ஆடியோ லான்ச்ல கூட ஹிண்ட் கொடுத்துட்டாங்க இது சிம்புக்கான பாட்டுன்னு. ஒரு டிபிக்கல் பால் டப்பா லிரிக்ஸ் சிங்கிங் ஸ்டைல் தான் சொல்லுவேன். அடுத்தது இந்த ஆல்பர்ட்ல வந்து லெட்ஸ் பிளே, இது வந்து தாட்ஸ் ஆஃப் நோ எழுதி யாருன்னு தெரியலன்னா அவர் வந்து அதிரா சாங்ல வந்து அந்த ராப் போர்ஷன் ப்ளே பண்ணுவாங்க. இதுவும் வந்து ராப் சாங் தான். எனக்கு தெரிஞ்சு இதுவுமே வந்து பேக்ரவுண்ட் கள்ளக்கலவாணி அதே ஸ்டைல் கிட்டத்தட்ட கள்ளக்கலவாணியோட இன்னொரு வருஷன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது லெட்ஸ் பிளேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்த பாட்டு வந்து எங்கேயோ மழையில் நானும் பார்த்த ஒரு முகம். சிவானந்த் எழுதியிருக்காரு, ரக்ஷிதா பாடியிருக்காங்க. கைண்ட் ஆஃப் வந்து ஏதோ ஒரு பழைய சாங் கேட்ட மாதிரி இருந்தது. எனக்கு பொதுவாகவே ஒரு 90s சாங் கேட்ட ஒரு ஃபீல் இது கொடுத்துரு. மேபி
ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல வரலாம், இல்ல ஏதாவது அபிராமி கமலுக்கான போர்ஷன்ஸ்ல கூட வரலாம். அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு சாங் தான். எனக்கு ரொம்ப பெருசா எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணாத ஒரு சாங் நான் சொல்லுவேன் இந்த ஆல்பத்துல. ஓகே, மேபி சில சாங்ஸ் வந்து அது கேட்க பிடிக்கலாம். ஸோ அது மாதிரி ஏன்னா அப்படி பார்த்தோம்னா மணி சார் படத்துல ரஹ்மான் போட்ட மியூசிக் ஏகப்பட்ட பாட்டு லேட்டர் ஆன் பெரிய hit அடிச்சிருக்கு சார்ட் பஸ்டர். அது வந்து ஓகே கன்வென்லி சில ஆல்பம்ஸ்ல சில சாங்ஸ் இருந்தது, கடல்ல இருந்தது, செக்கசிவந்தமானம்ல அந்த மாதிரி சாங்கா இருக்கட்டும். அந்த ஃபர்ஸ்ட் சாங் பாத்திரலாம். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன சுகர் பேபி சொல்லிருங்க. என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. ஆக்சுவலா நான் சொன்னல ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் யார், அது ஃபேமஸ் ஏஆர் ரஹ்மான் தான். சுகர் பேபி ரஹ்மான் எழுதின சாங். லிரிக்ஸ்ல ஏஆர் ரஹ்மான் மற்றும் சிவா ஆனந்த் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. சிங்கர்ஸ் வந்து இது வந்து யாருன்னா அலெக்சாண்ட்ரா ஜாய் அவங்க பாடியிருக்காங்க, சுபா, ஷாரட் 3 பேரும் பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இப்போ வரைக்குமே நான் ஒரு 2-3 தடவை கேட்டுட்டேன். கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கரா இருக்காரு, ஒட்டு தான் ஆகும். மேபி வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல, இந்த சாங் இந்த படத்துல எவ்வளவு நேரம் ப்ளே ஆக போகுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதான் அதோட கதைக்காதத்தை பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும். ஸ்டோரி வேர்ல்டு எப்படி போகுது, அதுக்கு இந்த சாங் டிமாண்ட் ஆகுதா இல்லையான்றது நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னன்னா என்ன ஸ்பெஷல் இருக்கு இவங்க தனியா சிங்கிளா விட்டாங்கன்னு தான் தெரியல. மேபி வந்து ஃபார் ப்ரொமோஷன் கண்டென்ட்டா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பத்திட்டு வந்து இங்கேயும் ஃபேமஸ் ஆகிற ஜிங்கிஜா. இது வந்து யார் எழுதியிருக்காரு, நம்ம கமல் எழுதியிருக்காரு. இதுல வந்து கமல் எழுதினக்காண்டி யார் யார் பாடியிருக்காங்கன்னா சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியிருக்காங்க, ஆதித்யா ஆர்கே பாடியிருக்காரு, அப்புறம் வைஷாலி சமத் பாடியிருக்காரு. அது இல்லாம வந்து கோரஸ்ல ஏஆர் ரஹ்மான் அங்கங்க பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த சாங்கோட உங்களோட கனெக்ட் என்ன ப்ரோ? கரெக்டா இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் போறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாங். நான் கூட யோசிச்சேன், நம்ம தம்பி கிட்ட கூட சொன்னேன் ஜிங்குஜா இப்படி கமல் எழுதினாருன்னு. கமலே அது சொல்லிட்டா, நான் எழுதல, ஜிங்குஜா வார்த்தை வந்து ஏஆர் ரஹ்மான் சொன்னாருன்னு ஆடியோ லான்ச்ல எழுதி சொல்லிட்டாரு. ஆக்சுவலி வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு கண்டென்ட் தான் இது வந்து இட்ஸ் லைக் வந்து ஒரு செலிப்ரேஷன் பட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லைக் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ரீல்ஸ்ல வந்து இந்த சிக்காதரா அந்த பீட் தான் வந்து ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆல்சோ வந்து இது எப்படின்னா லைக் இட்ஸ் செலிப்ரேஷன் சாங்னா நல்ல ஒரு ப்ரோமோ மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஒரு ப்ரோமோ நல்லா இழுத்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு படத்துல ஃபுல்லா வர்ற ஒரு பாட்டா கூட இருக்கலாம். சன்யா மல்ஹோத்ரா வந்து அந்த பாட்டு ஒரு ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணிருக்காங்க, நல்லாவே இருக்கு. அது இல்லாம நிறைய இன்ட்ரோ அந்த பாட்டுல இந்த லிரிக்கல் வீடியோல நிறைய கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், முக்காவாசியான ஆக்டர்ஸ் இருக்காங்க அதுல. அந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த பாட்டுல இருக்காங்க. மேரேஜ் சாங்ஸ் மணிரத்னம் ஃபிலிம்ஸ் ரஹ்மான் அது யூசுவலி வந்து கண்டிப்பா. ஆக்சுவலா மணிரத்னம் படத்துல எப்போதுமே நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா எல்லா படத்துலயுமே இருக்கும். காற்று வெளியில சரட்டு வண்டியில இருக்கும், ஓகே கன்வென்ல வந்து மேரேஜ் சாங். ராவன்ல வந்து கெடா கரிக்காரு. அலைப்பாயுதையில யாரோ அந்த மாதிரி ஒரு டிபிக்கல் ரகுமான் மணிரத்னம் சாங்கரா எனக்கு ஒரு ஃபீல் இருந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நம்ம பேசுனதுக்கு அப்புறம் இட்ஸ் லைக் அகைன் ஏஆர் ரகுமான் மணிரத்னம் காம்போட ஒரு ஹிட் ஆல்பமா தான் நான் இதை பாக்குறேன். மேபி வந்து பயங்கர ஹிட்டான்னு கேட்டா போக தெரியும். இப்போ நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஏன் இது பயங்கர ஹிட்டான ஆல்பம்க்குள்ள வரதுக்கு லேட் ஆகும் நான் சொல்றேன். இட்ஸ் நாட் லைக் வந்து ஓகே கண்மணி மாதிரி ஒரு மெலடியோ இல்ல ஒரு பெப்பி நம்பர்ஸ் போட்டு பண்ற ஆல்பம் கிடையாது. இது ஒரு கேங்ஸ்டர் படம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனா நம்ம சொல்ல முடியாது. இப்ப ரீசெண்டா மணிரத்னம் படத்துல பாட்டுலாம் எப்படி யூஸ் பண்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். மேபி அது கட் பண்ணி யூஸ் பண்ணுவாரு. அதுவே ஆனா அந்த கட் பண்றதே அந்த பாட்டுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவைசிங் கூட இருக்கலாம். ஆக்சுவலி வந்து செல்வன்ல வந்து ஒரு அலைக்கடல் பாட்டு மிஸ் ஆயிடுச்சு, அப்புறம் சொல்லுன்ற பாட்டுமே மிஸ் ஆயிடுச்சு. அவரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல பாட்டு பெருசா யூஸ் பண்றது இல்ல. அதான் எனக்கு வந்து இந்த ஆல்பமை பொறுத்த அளவுக்கு இவங்க பாட்டு யூஸ் பண்றதை தாண்டி எங்கெங்க இதை வந்து ஒரு மாண்டேஜா யூஸ் பண்ணுவாங்களான்னா நினைக்கிறேன். வெண்வெளி நாயகா அந்த வார்த்தை கூட வரலாம். இது கூட பூவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சீக்வன்ஸாவே வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரஹ்மானோட ரெப்ரசன்டேஷன் வருமான்னு தெரியல, பட் அந்த சார்லதா அவங்க பாடுறது வந்து கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் see இப்படி இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரைலன் செக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னா லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.